என்னோட பேரு திலகா. நான் ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்றேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அர்ஜுன் அப்படிங்கிற ஆண் குழந்தையும், திவ்யா அப்படிங்கிற பெண் குழந்தையும் இருக்காங்க. என்னோட கணவர் ரவி வெளியூர்ல வேலை செய்கிறாரு. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வீட்டுக்கு வருவாரு. நான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் தனியாக தான் இருப்பேன். எப்போவுமே தனியாக இருக்கும்போது டிவி பார்க்கறது வழக்கம். ஒரு நாள் எங்கள் ஊரில் பெஞ்ச கனமழை காரணமாக நான் தோட்டத்தில் வச்சிருந்த மலர்கள் செடி எல்லாமே வீணாக போச்சு. அதை சரி செய்கிறதுக்கு எனக்கு யாராவது ஒருத்தரோட உதவி கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வெளியில் உட்காந்துருந்தேன். அப்போ அங்கே வந்த பக்கத்து வீட்டு பையன், என்னக்கா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்டான். அவன்கிட்ட நடந்ததை சொல்ல, சரிக்கா நான் சரி செய்கிறேன்னு சொன்னான். சரி வான்னு சொல்லி அவனை உள்ளே கூட்டிகிட்டு போனேன். முதல் நாள் 2 பேரும் சேர்ந்து தோட்டத்தை சுத்தம் பண்ணோம். அப்போது அக்கா எனக்கு ஒரு கப் காஃபி தரீங்களான்னு கேட்டான். ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொன்னான். சரின்னு சொல்லி நான் சமையலறைக்கு போனேன். சமையலறையில் நான் காஃபி போட்டுட்டு இருந்தப்போ நான் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயத்தில் கத்த ஆரம்பித்தேன். என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி உள்ளே ஓடி வந்தான். ஒன்றுமில்லடா தம்பி, கரப்பாம்பூச்சின்னு சொல்லி அவன் பக்கத்தில் போயிட்டு மறைஞ்சிக்கிட்டது போல அவனோட தோளில் கை வச்சேன். இதுக்கெல்லாமா அக்கா பயப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த கரப்பாம்பூச்சியை எடுத்துக்கிட்டு போய் வெளியில் போட்டுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து, நீங்கள் பயத்தில் என்னை பிடிச்சிக்கிட்டது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல, கொஞ்சம் வெக்கத்தில் முகம் சிவந்து தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு நின்னேன். அதுக்கப்புறமா அவன் பக்கத்தில் வந்து, நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன்னு சொல்லிட்டு என்னோட பக்கத்தில் வந்தான். அவனோட மூச்சு என்னோட மூச்சு ஒன்று சேரும் அந்த நெருக்கத்தில் நின்றுட்டு என்னோட முகத்தை பார்த்தான். நான் கொஞ்சம் நகர்ந்து, சரிடா நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு வந்த காஃபியை எடுத்து அவனோட கையில் கொடுத்தேன். அவனும் காஃபியை வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அன்னைக்கு நைட்டு எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, நம்ம வீட்டில் குலதெய்வ பூஜை இருக்குது, வீடு புழுக்க சுத்தம் பண்ணிடுன்னு சொன்னாங்க. பூஜைக்கு நீயும் வரணும்னு சொன்னாங்க. அதனால எல்லாத்தையும் இப்போவே சுத்தப்படுத்திட்டா உனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், உனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது இல்லையான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட கணவர் இருந்திருந்தா மேலே இருக்க பொருட்களை எல்லாம் கீழே இறக்கி கொடுத்துருப்பாரு. நான் அதை சுத்தம் செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் அவரே வீட்டையும் க்ளீன் பண்ணியிருப்பாரு. குழந்தைங்களும் சின்னவங்கிறதுனால அவங்கள நான் வேலைக்கு வைக்க முடியாது. 2 பேரும் ஸ்கூல் போகிறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு பக்கத்து வீட்டு பையன் அரவிந்தும் அவனோட ஃப்ரெண்டான கார்த்திக்கும் வெளியே போகிறதுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. அரவிந்த், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் உதவி பண்ணுறியான்னு கேட்க, நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னான். இன்னும் இல்லைக்கா, நான் இப்போவே வந்து உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தன்னோட உடைகளை மாற்றிக்கிட்டு அரவிந்த் வேகமாக எங்கள் வீட்டுக்கு வந்தான். கார்த்திக் கிட்ட நாளைக்கு போய்க்கலாம் நீ போடான்னு சொல்லிட்டு அரவிந்த் எங்கள் வீட்டுக்கு வந்தான். என்ன அக்கா திடீர்னு கூப்பிட்ருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்க, நானும் அரவிந்த் எங்கள் வீட்டை கொஞ்சம் சுத்தம் செய்யணும், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு சொல்லி அவனை என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். சரி அக்கான்னு சொல்லி அவனும் எனக்கு உதவியாக இருந்தான். எல்லாத்தையும் சுத்தம் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ அரவிந்த், அக்கா மேலே இருக்க பொருட்களை எல்லாம் நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் கீழே வைக்கிறேன்னு சொன்னான். ஏண்டா உனக்கு உயரம்னா பயமானு சொல்லி கேட்டு சிரிச்சுக்கிட்டே ஏணி வழியா பரணி மேலே இருக்க பொருட்களை எடுக்க ஏறினேன். அப்போது ஏணியை பிடிச்சிக்கிறேன் அக்கான்னு சொல்லி அரவிந்த் கெட்டியாக அந்த ஏணியை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். நான் மேலே ஏறி பொருட்களை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ அரவிந்த் என்னோட கால்களை மெல்ல தடவ எனக்கும் உள்ளுக்குள்ளே ஏதோ செய்ய, அரவிந்த் அந்த மாதிரி பண்ணாதன்னு சொன்னேன். உடனே அரவிந்த், இல்லைக்கா உங்கள் கால் நல்லா வலுவலுன்னு அழகாக இருக்குது, அதனால தான் சும்மா தடவி பார்த்தேன்னு சொன்னான். திரும்ப திரும்ப அவன் கைகளால் என்னோட கால்களை தடவ எனக்கு உணர்ச்சிகள் பொங்க ஆரம்பிச்சுது. நான் என்னோட கணவர் கூட உல்லாசமாக இருந்து வெகு நாட்கள் ஆனதுனால இவன் என்னோட ஆசைகள் எல்லாம் தூண்டி விட்டான். கூச்சு தாங்காமல் நான் கையெடுத்து அவன் மேலே விழுந்தேன். அதுக்கப்புறம் என்ன அவன் கட்டி பிடிக்க, நான் அவனை கட்டி அணைக்க, இருவரும் அன்னைக்கு தனியாக உல்லாசத்தில் இருக்க ஆரம்பித்தோம்.
இதுக்கப்புறமா இப்படியே எங்களோட உல்லாச பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு அரவிந்த் வெளியூருக்கு போக தயாரானா. என்ன அரவிந்த், எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்க, படிப்புக்காக வெளியூர் போகிறேன்னு சொன்னான். எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. என்னோட சூட்டை உன்கிட்ட தானே தணிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இப்படி வெளியூர் போயிட்டா நான் என்ன செய்வேன்னு கேட்க, எல்லாம் சரியாகிரும் அக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு என்னை பிரிய மனசு இல்லாமையே அவன் வெளியூருக்கு கிளம்பிட்டான். அவனோட கண்கள்லேயே எனக்கு அந்த ஏக்கம் தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் 2-3 நாட்கள் என்னால் வீட்டில் இருக்கவே முடியலை. பிள்ளைகளும் பரீட்சை விடுமுறைக்காக எங்கள் பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அரவிந்த் வெளியூர் போனதும் தெரியாத கார்த்திக் அங்கே வந்து என்கிட்ட விசாரிக்க நான் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொன்னேன். அப்போ அரவிந்த் என்னை பற்றி ஏதோ கார்த்திக் கிட்ட சொல்லியிருப்பான் போல. உள்ளே உட்காந்து பேசலாமான்னு கார்த்திக் கேட்டான். ஏன்னு நான் கேட்டதுக்கு, நான் ரொம்ப தூரம் வெயிலில் நடந்து வந்தேக்கா, அதனால தான் சொல்கிறேன்னு சொன்னான். சரி உள்ளவான்னு சொல்லி எலுமிச்சை சாறு பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காருன்னு சொன்னேன். நான் சமையலறைக்கு போயிட்டு எலுமிச்சை பழத்தை எடுத்து சாறு பிழிஞ்சிட்டு இருந்தேன். அப்போ என்னோட பின்னால் வந்த கார்த்திக் என்னோட இடுப்பை மெதுவாக்கில்ல. எனக்கு அரவிந்தோட நினைவுகள் வர சட்டுன்னு கார்த்திகை தள்ளி விட்டுட்டு, ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு உடனே கார்த்திக், அரவிந்த் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான், நீங்களும் அரவிந்தும் ஒன்றா இருந்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டான்னு என்கிட்ட சொல்ல எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் மழுப்பெல்லாம் சொல்ல, அதுக்கு அவனும், இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு எங்கே மச்சம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லி என்கிட்ட நெருங்க முயற்சித்துக்கிட்டே இருந்தான். நானும் எங்கே இந்த விஷயத்த வெளியில் சொல்லிடுவானோன்ற பயத்தில் அவனுக்கும் நான் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். திருடன் மாதிரி பகல் இரவுன்னு பதுங்கி பதுங்கி எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை அவன் தினமுமே டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவன் என்கிட்ட நடந்துக்கிறது மிருகத்தனமாக இருந்துச்சு. என்னால் முடியலைன்னு சொன்னால் கூட என்னை விடாமல் அவனோட ஆசை அடங்குற வரைக்கும் என்னை விடமாட்டான். நான் வீட்டுக்கு தூரம்னு சொன்னால் கூட என்னை விடமாட்டான். இப்படி இருந்த கார்த்திக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அரவிந்த் ஒரு நாள் விடுமுறைக்கு வீட்டுக்கு வர அவன்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். அவனும் கார்த்திக் அப்படி பண்ணுனானா சரி விடுங்க, நாளைக்கு வேற ஒருத்தங்களை வர சொல்கிறேன்னு சொல்லி திமிரா என்கிட்ட பதில் சொல்ல, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு நான் அரவிந்த் கிட்ட கேட்டதுக்கு, பத்தினி மாதிரி நடிக்காத, கணவர் வெளியூரில் வேலை செய்யும்போது நீங்கள் என் கூட உல்லாசமாக தானே இருந்த, நீ தானே சொன்ன உன்னோட சூட்டை என்கிட்ட தணிச்சுக்கிறேன்னு சொல்லி, அதனால தான் நான் இல்லாதப்போ உன்னோட சூட்டை தணிக்க ஆள் அனுப்புனேன், இதில் என்ன தவறு இருக்குன்னு என்கிட்ட திமிரா சொன்னான். நான் அரவிந்த் மேலே வச்சது உண்மையான அன்பு, ஒரு விதமான காதல். ஆனால் அது அரவிந்த்க்கு புரியலை. ஏன்னா எனக்கு முன்னாடியே கல்யாணமானதும் அவனை விட நான் வயசில் அதிகமானவ, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறத அவன் நினச்சிக்கிட்டு என்ன அவன் காதலிக்கவே இல்லை. என்ன அவன் வேறு விதமாக நினச்சி பயன்படுத்திக்கிட்டான் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமா நான் இதையெல்லாம் எப்படி நான் கடந்து போவேன்னு தெரியாமல் விழிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னோட கணவர் 2 நாளில் வீட்டுக்கு வரதா சொல்லி எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இந்த கார்த்திக் என்னை விடுறதா தெரியல. இதனால் நானே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சி அன்னைக்கு நைட்டு கார்த்திக் வரும்பொழுது நான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சேன். அப்போ கார்த்திக் என்னோட நிலையை பார்த்து வருந்தி போய்